அந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டாம அவங்க இஷ்டத்துக்கு நாங்க நிச்சயம் பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள நமக்கு வயசாகி போச்சு, இனி நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்கன்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அங்க என்ன மானங்கட்ட கஞ்சி குடிக்க சொல்றீங்களாடி? அதுக்கு நான் முச்சந்தில நாண்டுகிட்டு செத்துருவேண்டி. மதியாத தலைவாசல மிதியாதன்னு அம்புட்டு அழகா சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு நான் கத்துக்கிட்டது என்ன ரோஷத்தோட இருக்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. என் பேச்சுக்கு மரியாதை இல்லாத வீட்டுல கேவலப்பட்டு போய் நான் கஞ்சி குடிப்பனா? போங்கடான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் செத்தா கூட என் பொணம் கிடக்கிற தேச பக்கம் எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாண்டி வந்திருக்கேன். எனக்கு எவனும் வேணாண்டி. எவனும் வேண்டான்னு சொல்லிட்டு நடக்க முடியாம நடந்து வந்தப்ப எங்க போறதுன்னு எனக்கு தெரியலடி. ஏதாவது வயசானவங்கள பாத்துக்கிற ஆசிரமமோ முதியோர் இல்லமோ இருந்தா, ஐயா கூட்டுற வேலை, பெருக்கிற வேலை, பாத்திரம் விளக்குற வேலைன்னு ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்டு அங்க போய் இருந்துடலான்னு பார்த்தேன். இருந்தாலும் மனசு கேட்கல. என் மனசுல ஏதோ ஒரு மூலையில சொல்லுச்சு, தமிழ் செல்வி உன் பேத்தி தானே, அவ வீட்டுக்கு போ, அவ உன்னை ஏத்துக்குவான்னு சொல்லிச்சுடி. அதாண்டி தேசம் மாறி ஓ வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். எனக்கு 3 வேளை கஞ்சி கூட வேண்டாண்டி, 1 வேளை கஞ்சி ஊத்துனா போதும். அதை குடிச்சுட்டு மீதி இருக்கிற கொஞ்ச காலத்தையும் இந்த வீட்டுல ஒரு மூலையில யாருக்கும் பாரம் இல்லாம ஒரு கௌரவமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நான் போயிருவேண்டி. நாளைக்கு பிறகு எனக்கு எதுவும்னா உனக்கு பிறக்க போற புள்ள கையில கொல்லி கட்டைய கொடுத்து எனக்கு கொல்லி வைக்க சொல்லுடி. என் கட்ட வெந்து போயிரும்டி. எனக்கு அது போதுண்டி, அது போதும். எனக்காக இதை செய்வியாடி? எனக்கு அதை செய்வியா? என்னை ஏத்துக்குவியாடி? யாரும் இல்லாத அனாதையா உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னு மாடி பிச்சை கேக்குறேன்டி. நான் பூமிக்கு பாரமா இருக்க மாட்டேன், நான் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன்டி. வயசான காலத்துல இந்த கிழவிய வச்சு மேய்க்க முடியாதுன்னு வேண்டாம்னு சொல்லிடாதீங்கடி. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டி. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்க மாச்சு. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க மாச்சு. இன்னையில இருந்து இது உங்க வீடு. பாத்துட்டே இருக்கியா? அம்மாச்சி கூப்பிடுங்க. அம்மா உள்ள வாங்கம்மா, நானும் உன் மகன் தான். நீங்க எதுக்கு ஆசிரமம் எல்லாம் போகணும்? இது உங்க வீடுமா, நீ உள்ள வாங்கம்மா. வாங்க அக்குட்டோ. ஏமாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாங்க என்ன ஊர்ல யாருக்கும் தெரியாம காதும் காதும் வச்சு சேதுக்கும் ஐஸ்வர்யாக்கும் ரகசியமா நிச்சயதார்த்தத்தையா வச்சிருக்கோம்? ஏதோ நல்லதோ கெட்டதோ சின்னஞ்சிறுசுங்க ஆசைப்பட்டுட்டாங்க, வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு ஒரு நிச்சயதார்த்தத்தை பண்ணணும்னு சொல்லி நிச்சயத்தை பண்ணி வைக்க தானே போனோம். அத எப்படி தடுத்து நிறுத்த பார்த்தா பாத்தீங்களா? மொத பொண்டாட்டி இருக்கிறப்போ 2வது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தானே சட்டத்துல இருக்கு. இந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சட்டத்துல இல்லையே. அதானே ஏதோ நம்ம ரகசிய கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டு வச்ச மாதிரி ஊர்ல அம்பட்டு பெரிய கொண்டு வந்து நிப்பாட்டி உங்களை அசிங்கப்படுத்துறத பார்க்க முடியல பெரியப்பா.
சேது, நீ நல்லா பாத்துக்கோப்பா. ஆரம்பத்துல இருந்தே மாமாவை அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவளுக்கும் சேதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்தப்போ மாமா அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாம், என் வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு படிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு ஆரம்பத்துல கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள போலீஸ்க்கு போன் பண்ணா. அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்தப்ப மாமாவோட சொல்ற பேச்ச கேக்குற மாதிரி நடிச்சு நடிச்சு அவளுக்கு சாதகமான எல்லாத்தையுமே அவளுக்கு சாதகமாக்கிக்கிட்டான். மாமா இந்த ஒரு விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாது, என் பேச்ச மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு மாமா அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் அவர் பேச்ச கேட்காம எனக்கு யாரும் தடை போட முடியாதுன்னு சொல்லி அவ இஷ்டத்துக்கு ஒரு சில விஷயங்களை செஞ்சதுனாலதான் மாமா 2வது தடவையா ஜெயிலுக்கு போனாரு. தேர்தல்ல கூட மாமாவை அசிங்கப்படுத்தணும்னு தான் ஒன்னு அவ எதிர்த்து நின்னா சேது. இன்னைக்கும் மாமாவை அசிங்கப்படுத்தணும்னு தான் இந்த நிச்சயத்தை நிப்பாட்ட பார்த்தா. ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு நம்ம குடும்பத்தையும் சரி மாமாவையும் சரி அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. எங்கெல்லாம் மாமாவை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு அவ நினைச்சாலோ அங்கெல்லாம் மாமாவை அவ அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்கா. மதனி, ஆனா அவ கேட்டதுல ஒண்ணும் தப்பு இல்லல்ல. என் கதையை முடிச்சு விட்டுட்டு அப்புறம் என்ன வேணா பண்ணுங்கன்னு தானே அவ சொல்றா. அதத்தானே நானும் மதனியும் நேத்து சொன்னோம். இந்த விஷயத்துல அவசரப்பட வேண்டாம், முதல்ல விவாகரத்தை முடிச்சிட்டு அப்புறம் எல்லாம் பண்ணுவோன்னு சொன்னோம். நீங்க யாராச்சும் அதை கேட்டீங்களா? அதான் இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டு அம்புட்டு கேள்வி கேட்டா. வாங்க அத்தாச்சி வாங்க, நீங்க இப்ப அவ கட்சி சேர்ந்தீங்க. மதனி, யாரு கட்சின்னு சொல்றீங்க? நீங்க தானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அப்போ உங்களை அவ கட்சின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? அண்ணே, என்ன போய் அவ கூட சேர்த்து வச்சு எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பாருண்ணே. நான் அவ கட்சி அண்ணே. அப்போ நான் அவளுக்காக எல்லா வேலையும் பாக்குறேன்னு சொல்லாம சொல்றீங்களா மதனி? அப்படின்னு நான் சொல்லல, நீங்க பேசுற வார்த்தை தான் அத சொல்லாம சொல்லிட்டு இருக்கு. மதனி! சாவித்ரி, இங்க யார் உட்கார்ந்திருக்காங்கன்னு உங்களுக்கு மறந்து போச்சா? இப்ப பேசாம இருக்க போறீங்களா இல்லையா? அவ வந்தா சண்டை போட்டா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எதுவும் சொன்னாளா? இல்ல இல்ல.